குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸு கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளது பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமில் எப்படி போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எப்படி கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்குக்கு கேட்குறாங்க, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் அதில் கேட்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் உள்ளது என்னதுன்னா, ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் போர்டு கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 செக்ஷன்ஸ் அதில் கேட்குறாங்க. ஒன்று என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ. இந்த செக்ஷன் ஏயில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 இருந்து அப் டு 12th கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மல்டிபிள் சாய்ஸு கொஸ்டின், அதாவது 4 கொடுத்து நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இதில் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஒரு கொஸ்டின்னு. அப்போ 12 கொஸ்டின்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மார்க்கு 1 மார்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 12 மார்க்ஸு இதில் கிடைக்கும். அதே மாதிரி 13th கொஸ்டின்லேருந்து அதே செக்ஷன் ஏல தான் கேட்பாங்க. ஸோ 13th கொஸ்டின்லேருந்து 16th கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் அண்ட் அசஷன் கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ரீசன் அண்டு அசஷன் கொஸ்டின் இது மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. இதுக்கு 1 மார்க்கு தான் உங்களுக்கு போட்டோம் அப்படின்னா 4 மார்க்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் பி செக்ஷன், அதாவது செக்ஷன் பியில் நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் 17லேருந்து கொஸ்டின் நம்பர் 21 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் டைப்பு வரும். அதாவது 1 வேர்டு மாதிரி நம்ம அட்டன் பண்ணலாம் அதை. ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கிடைக்கும், அதாவது விஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு இது மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு, அதாவது 5 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ 10 மார்க்ஸு நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அதுக்கடுத்து 3வது செக்ஷன், அதாவது 3rd செக்ஷன் சி. இதில் கொஸ்டின்ஸு பார்த்தோம் அப்படின்னா 22லேருந்து கொஸ்டின் நம்பர் 22லேருந்து கொஸ்டின் நம்பர் 28 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது டைப் ஆஃப் கொஸ்டின் இஸ் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். ஸோ இதில் 7 கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸு. அப்போ மொத்தம் எவ்வளோனா 21 மார்க்ஸஸ்க்கு இதில் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் பார்ட்டு. ஸோ செக்ஷன் டி செக்ஷன் போகிறோம். இதில் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இதிலிருந்து 30th கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கேஸ் பேஸ்டு கொஸ்டின். கேஸ் பேஸ்டுனால் என்னது அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து நம்ம இங்கிலீஷ்லலாம் எழுதுவோம் இல்லையா, பேராகிராஃப் கொடுத்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கேஸ் பேஸ்டு கொஸ்டின். இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குது? ஸோ 2 கொஸ்டின்ஸு, ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, அதாவது 4 மார்க்ஸு. ஸோ 8 மார்க்ஸு இதுலேருந்து நம்ம கவர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இ செக்ஷன். இந்த இ செக்ஷனை பொறுத்த வரைக்கும்
கொஸ்டின் நம்பர் 31 கொஸ்டின் நம்பர் 33 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இது வரைக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாங் ஆன்சர் கொஸ்டின் டைப். இது இந்த லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின்ஸு கேட்பாங்க. இதில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 மார்க்ஸு. இது எவ்வளோ வருதுன்னா 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து பி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 70 மார்க்ஸு. டோட்டல் மார்க்ஸ் வந்து 70 மார்க்ஸுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ 70 ப்ளஸ்ஸு இது வந்து 30 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு ஸ்கூலில் கொடுப்பாங்க உங்களுக்கு மார்க்கு. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு அதெல்லாம் பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். பட் இந்த 70 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 70 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 70 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எழுத வேண்டிய டைம் வந்து எவ்வளோன்னா 3 hours கொடுப்பாங்க. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன். அப்போ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிவிட்டு எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக இந்த 70 மார்க்ஸை எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த யூனிட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.